இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சேனலில் நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ அப் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுற ஜேடியோட அட்டகாசத்தை பாருங்கள். வாஷ் பேஷனில் ஏறி இந்த தண்ணியில் வாய வைக்கணுமா? ஜேடி ஆள் இல்லைன்னா என்ன அட்டகாசம் பண்ணுற நீனு? குட்டி ஜேடி அங்கே என்ன பண்ணுற? இங்கே பாரு சீனியர் ஜேடு. குட்டி ஜேடு அங்கே பாத்ரூமில் என்ன பண்ணுற நீனு? பாத்ரூமில் போய் என்ன பண்ணுற நீனு? எதுக்கு மேலே ஏறுற இதில்? குட்டி ஜேடு ஜெடுமி ஜேடு குட்டு எதுக்கு அங்கே போய் ஏறணும் நீ? இப்போ எதுக்கு அங்கே போய் ஏறணும் நீ? அடம் பண்ணிட்டே இருக்கிறது அவன் வேலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல், மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் அழைச்சிட்டு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறோம். அது என்ன விஷயங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ப்ரூஸை எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ உங்கள்கிட்டையும் பெட் டாக் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதை கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஒரு பெட்டை நீங்கள் அழைச்சிட்டு போகணும், கேர்ஃபுல்லாக அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளை அழைச்சிட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே படுத்துக்கிட்டார் இவர். என்னை மீறி போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தானம் ஒரு படத்தில் வாசல்லையே படுத்துக்குவாங்கள்ல, அது மாதிரி. ஸோ இப்போ இங்கே என்னென்ன ப்ரிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நான். ஸோ இது ப்ரூஸோட புக்கு இது. ஸோ இந்த புக்கில் அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து. எப்பப்போ நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில். ஸோ இது எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்தது மில்க் போன், அதாவது நம்மளுடைய ட்ரீட்டு கால்சியம் மில்க் போன் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், ஏதாவது அடம் பண்ணான்னா இடையில கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ரீட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மசில் எடுத்துக்கணும். ஸோ மசிலும் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் யூஷுவல் நம்ம வாட்டர் பாட்டில். ஸோ இதெல்லாம் எங்களுடைய ட்ராவலுக்கு எடுத்து வச்சுருக்க ஃபுட்டு. இது வாட்டர் பாட்டில் இதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே பிரிஸ் போகலாமா? பாய். ஓகே மம்மி பாய். கயிறு எடுத்துவாங்க போகலாம். கயிறு காணுமே பிரிஸோட, கயிறு காணும். கயிறு எங்கே இருக்கு பிரிஸ்? கயிறு டேய் மொட்டத்தலையா, கயிறு எங்கே இருக்குடா பிரிஸ்? கயிறு காணும் பிரிஸ். எங்கே இருக்கு கயிறு? இங்கே இருக்கு ஒரு கண்டுபிடிச்சிடா காட்டு. கயிறு எடுத்தாதான் அவர் வருவாரோ, அதனால கயிறு பக்கத்தில் போய் போலாமா? ப்ரூஸ் குட்டி கிளம்பிட்டாரா? ப்ரூஸ் குட்டி கிளம்பிட்டாரா? கயிறு கிட்டே சுற்றி வரலாம். ஸோ கயிறு எடுத்தால் தான் கிளம்புவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஜேடிக்கு சாப்பாடு போட்டு வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு. ஜேடி குட் பாயாக வீட்டில் இருக்கணும், சரியா? வீட்டில் குட் பாயாக சாப்பிட்டு பேசாமல் இருக்கணும், ஓகே? ஏற்றியாச்சு கார் கூட. ப்ரூஸ் பாய் பாய் போகிறாரு. இப்போ ஏறிட்டாரு. இங்கே பாருங்க குட்டி ப்ரூஸ், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எங்கடா? ஏய் இங்கே போட்டா விட்டதில்லைங்க. சரி ஏடி பார்க்கலாமா? ப்ரூஸும் மம்மியும் இப்போ எங்கே போகிறோம் சொல்லுங்க? எங்கே போகிறோம் ப்ரூஸ் குட்டியும் மம்மியும் சொல்லுங்க? அது சாப்பிடுறத பாருங்க, அது வாயில எப்படி அள்ளும் பாருங்க அந்த ரைஸ்.
ஸோ ப்ரூஸை அழைச்சிட்டு ட்ராவலுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருகிராமுக்கு போய்கிட்டுருக்கோம். ஸோ டெல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ், ஹரியானாவில் குருகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி குருகிராமை பற்றியே ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி எதுக்காக நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கு டெல்லியிலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இந்த நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம எங்கே தான் சுற்றினாலும் திருப்பி நம்மளுடைய அந்த பிறந்த ஊருக்கு வர்றதுக்கிற ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த நியூஸை உங்கள் கூட எல்லாத்துக்குள்ளேயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி ப்ரூஸை அழைச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுனால ஸோ ப்ரூஸை வச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டில் எப்படி ஜேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி நாங்கள் வந்து சர்ச் பண்ணப்போ அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸை தான் நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். डरना है ना? बड़ा तो खुला हुआ हाँ वो दरवाजा खोल दो आओ आ जाओ यार इधर அதுக்கு நீங்கள் பக்கத்தில் விடாதீங்க, இது பண்ணிட போகுது. चलो आ जाओ कम ப்ரூஸ் அங்கே போங்க, ரொம்ப பக்கத்தில் விடாதீங்க, பயத்தில் डर के भौंकने वाले हैं बस ये हां और कुछ नहीं है. वाले बोलो शांत से आ जाओ ப்ரூஸ் नानो आओ ओके 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 रिलैक्स आओ चलो अंदर चलो वो मिल्क बोन है क्या? अब मैम वो वाला दरवाजा बंद कर दीजिए. चलो आगे आ जाओ. हाँ उठना नहीं थोड़ा रिलैक्स करो. ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரிக்கும் வந்து நம்மளுடைய பெட்ஸை வந்து சேஃபாக அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து பெருசாக இருக்க பாக்ஸ்க்கு அந்த என்ன ப்ரீடோ அந்த ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரையலுக்கு தான் நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். ப்ரூஸ் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே போனால் தான் சேஃபாக இருக்கும், அதாவே போகணும். அந்த மாதிரி போனால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து அவங்க வந்து பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் கேட் இது மாதிரி வந்து அவங்க ட்ராவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ப்ரூஸோடைய நிலைமையை பார்த்தீங்க, எப்படி பயப்படுறான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ரூஸும் ரொம்ப டயர்டாகிட்டான். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு 10 to 15 days வந்து உள்ளே அந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போனதுக்கப்புறம் வந்து ப்ரூஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தான். அதுக்கப்புறம் வந்து சரியாயிட்டான். ஸோ நாங்கள் வந்து டெல்லியை விட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே வந்து கொஞ்சம் வருத்தமும் இருக்குது, அதே சமயம் நம்ம ஊருக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஸோ ப்ரூஸை வந்து நாங்கள் எப்படி வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கிற வீடியோ கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பெட் வீடியோஸில் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜெரிக்குட்டி பாய் சொல்லுங்கள் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.